பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து மூன்றாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 50 வயசு 55 வயசுக்கு மேல வரும். இது வந்து நுங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நுங்கு சனி அப்படின்னு சொல்லக்கூடியது உடம்ப மட்டும் வச்சு நல்ல பளபளப்பா வச்சிருக்கும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் பூராமே வந்து கலட்டி விட்டுருவான். ரொம்ப கஷ்டப்படணும். மூட்டு வலி வரும், கண்ணு தெரியாம போயிடும். அதே மாதிரி பல்லு வந்து அசைகிறது, பல்லு வலி, காது வலி, மண்டை வலி, எதா இருந்தாலும் ஒரு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கக்கூடியது அந்த மூன்றாம் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய நுங்கு சனி. 4ஆம் சுற்று மாரக சனி. அது வரைக்கும் இப்ப யாரும் இருக்கிறது இல்ல. 45 வயசு தான்றதே போனஸ் வருஷமா தெரியுது, போனஸ் ஆயுளா தெரியுது. ஏன்னா இதுதான் அவன் வச்சிருக்கான். அவன் ஆயுள வந்து ஒரு மனிதனுடைய ஒரு ஜாதகனுடைய ஆயுள தன் கையில வச்சிருக்கக்கூடிய அவன் தான். அதனால அவன் விட்டு வைக்கணும். இதோட பெரிய ஒரு பலனை கொடுக்கறதுக்கு எந்த கிரகத்தினாலும் முடியாது. உசுரோட இருக்க வைக்கிறது அவனுடைய பெரிய தாற்பயம் தானே. அப்ப அது மாதிரியான விஷயங்களை வந்து சனி கடுமை இல்லாமல் செய்யணும் அப்படின்னா நீங்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து தன்னொழுக்கம், தன் சார்பு ஒழுக்கம், இது எல்லாமே தெளிவா இருந்ததுன்னா சனி வந்து பெருசா வந்து உங்களை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய தரவே மாட்டார். அப்ப இது வந்து என்ன நிலைப்பாடுகள்ல வந்து சனி நமக்கு நன்மையை தருவார், எப்படி இருந்துகிட்டா நல்லதை தருவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சார் ரொம்ப 7ரை சனியில வந்து இப்ப இவங்களுக்கு வந்து எப்படி உணரக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது வந்து எல்லா பிரச்சனைகளுமே ஒரே நேரத்தில் வந்து சனி அவங்கள பாதிச்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம். வந்து குழந்தைகளை வளர்த்துறதுல ஒரு பிரச்சனை, அவங்கள ஸ்கூல்ல சேர்த்துறது ஒரு பிரச்சனை, இதே நேரத்தில் வந்து தொழில ஒரு பிரச்சனை, இதே நேரத்தில் வீட்டுல குடும்பத்துல ஒரு பிரச்சனை, இதே நேரத்தில் சகோதர சகோதரிகளோட ஒரு பிரச்சனை, ஒரே நேரத்தில் எல்லாமே ஒருத்தர் சந்திக்கிறார் அப்படின்னா சனி கடுமையா தாக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஆல்டர்னேட்டிவா வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சனி வந்து பாதிக்கல அப்படின்னு அர்த்தம். இதான் சனி வந்து டக்குன்னு உடனே பாதிக்கிறார், உங்களுக்கு வந்து கடுமையை தந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து சனியை பத்தி உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது வந்து இதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது வந்து இப்படிதான் தெரிஞ்சுக்கணும். எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்தில் அழுத்துச்சு அப்படின்னா சனி வந்து உங்களை பாதிக்கிறார் அப்படின்றது அர்த்தம். அப்ப இது வந்து எப்படி சார் நான் வந்து விடுதலை ஆயிக்கிறது? எல்லாருமே பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல கோயில் குளத்துக்கு போறது உண்டு. அதுல வந்து எந்த விதமான தலையீடும் என்னுடைய இது கிடையாது. கோயிலுக்கு போறது அப்படின்றது வந்து உங்களுக்கு ஆத்மார்த்தமான திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுக்கு ஆத்மார்த்தமா ஒரு திருப்தி வரணும் அப்படின்னா நீங்க கோயிலுக்கு போறது அப்படின்றது அது உங்களுடைய இஷ்டம். எப்பவுமே நான் ஜோதிடத்தை வந்து எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த வாழ்வியல் ரீதியாக நீங்க அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அமைப்புல, அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தர்மத்துல, அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவியில மனித நேயம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மனித நேயத்தோடு வாழக்கூடிய ஒரு ஜாதகருக்கு எந்த கிரகத்தினாலும் தொந்தரவு வராது. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த மனித நேயத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்வியலை நம்ம மேற்கொண்டுகிட்டோம் அப்படின்னா சனி, ராகு, கேது, சூரியன், சந்திரன், செவ்வாய்